கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உபாகமும் 2வது அதிகாரம் அதே 25வது வசனத்திலே எதிரிகள் கேள்விப்படுவார்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். ஆமேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு எதிரிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளில் ஒன்று அவர்கள் உங்கள் கீர்த்திகளை கேள்விப்படுவார்கள் என்பதே. ஆமேன். நீங்களோ அவர்களை தேடியும் காணீர்கள், ஆனால் அவர்களோ உங்கள் கீர்த்தியை கேள்விப்படுவார்கள். இது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்மை பகைத்த எதிரிகள் பற்றிய வாக்குத்தத்தம். இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் காரியங்களில் ஒன்று. செப்பனியா 3:19 பார்க்கிறோம், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளாடினவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன். உங்கள் எதிரிகள் கூட முன்னொரு நாட்களில் உங்களை வெட்கம் அனுபவிக்க வைக்க முயற்சி எடுத்தவர்கள் தானே. அங்கே உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஏற்படுத்தியதும் தேவ வைராகியங்களில் ஒன்றுதானே. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கேள்விப்படுவார்கள். அதற்கான எந்த முயற்சியும் நாம் எடுக்க வேண்டாம், எடுக்கவும் கூடாது. எதை எப்படி எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். அங்கேதான் அவரது வல்லமையான கரம் கிரியை செய்வதை கண்டு நாம் மகிழ முடியும். யோசேப்பு உயர்த்தப்பட்டதை அவனை குழியில் தள்ளி கூடி கேலி செய்த அடிமையாய் விற்று அவனை பகைத்த சகோதரர்கள் கேள்விப்பட வைக்கவில்லையா? எவ்வித தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அந்த நாட்களிலே 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்த அவனை பகைத்தவர்களிடம் அவன் புகழ் அடையவில்லையா? இந்த தொழில்நுட்ப காலத்தில் அது எம்மாத்திரம்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் உங்கள் கீர்த்திகளை கேள்விப்படுவார்கள். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.